Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நம்ம 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு லிங்கமான ராமேஸ்வரம் போக போறோம். பாம்பன் தீவு, அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள்ல போக போறோம். ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் சூப்பர் எக்ஸ்பிரஸ்ல போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப இருக்கிறது ஈரோடு ஜங்ஷன். நம்ம வந்து கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் போக கூட வீக்லி எக்ஸ்பிரஸ் தான் டிராவல் பண்ண போறோம். நம்ம வந்து ஈரோட்ல ஏறி டிராவல் பண்ண போறோம். வாங்க டிராவலுக்கு போலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. நம்ம இப்ப திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ 3:52 ஆகுதுங்க. 24 நிமிஷம். வாங்க நம்ம ட்ரெயினோட டீடைல் பார்த்தலாம். நம்ம ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 16618. கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். இது வந்து செவ்வாய்க்கிழமை வீக்லி நம்ம போகக்கூடிய ட்ரெயின். இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போகும், அங்கிருந்து புதன்கிழமை திரும்பி வரும். இது ஒரு சூப்பரான ட்ரெயின்களாக இருக்கும் போது நம்ம ஃபுல்லாக நைட்டில் தான் ட்ரெயினை கவர் பண்ண போகிறோம். நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுல கவர் பண்ணுறோம். வாங்க நம்ம ராமேஸ்வரம் ட்ரெயினுக்கு போகலாம். நம்ம இப்போ ஈரோடு ஜங்ஷனுக்கு மேலே வந்துட்டாங்க. இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின், ஏற்காடு எக்ஸ்பிரஸ். ஈரோடு டு சென்னை சென்ட்ரல், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் இருக்கும். நான் வந்து முதல்ல போனதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் தான். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல சிட்டிங்லேயே உட்காந்து போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால மறக்க முடியாது. 1999 இந்த ட்ரெயினில் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ண ட்ரெயினே இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் விளாக் எடுக்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். குடிச்சிக்கிற இந்த ட்ரெயினோட விளாக பார்க்கலாம். இது ஏசி. நம்ம இருக்கிறது 4வது பிளாட்ஃபார்முங்க. டைம் இப்போ 8:46 ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 9:15க்கு வரப்போகுது. இப்போ வந்து திருப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து புறப்பட்டுருச்சுங்க. 15 நிமிஷம் ட்ரெயின் டிலேவாக வந்துட்டு இருக்குது. நம்ம நிற்கிற 4th பிளாட்ஃபார்ம். மெயினில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் லோகோ தனியாக நின்றுட்டு இருக்கு. நம்மளது வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து 3 வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. அது கிளம்பணுன்னே அடுத்து வந்து நம்ம கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்துடும். அதில் மாரி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம் 3 அலாட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸுக்கு. கடைசி 10 நிமிஷம் இருக்கும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு மாற்றிட்டாங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் இருந்தது. நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் கிளம்புனோடனே இப்போ 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் நம்ம மாற்றிட்டாங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் டிலேவாக வந்துட்டு இருக்குது. ஈரோடு டீசல் லோகோ செட் இருக்குங்க, அது பக்கம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் வந்துடும். இப்போ நம்ம இருக்கிறது 1வது பிளாட்ஃபார்ம். இப்போ 3rd பிளாட்ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ சேஞ்ச் பண்ண பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. அங்கேருந்து கூட்டம் போகிற மாதிரிச்சு. நல்லவேளை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொன்னதுனால நமக்கு அங்கேருந்து வரதுக்கு டிராவலிங் டைம் பரவாயில்லையா இருந்தது. கடைசி 1 நிமிஷம் சொன்னாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். க்ரௌடு பாருங்க. இது எல்லாமே ராமேஸ்வரம் போகிறதுக்கான கூட்டம் தான். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம ஈரோடு லோக்கோ ஷெட்டோட இன்ஜின் தான் நம்மளை புல் பண்ண போகுது. ராமேஸ்வரம் ட்ரெயின் தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 நிமிஷம் டிலேவா ட்ரெயின் ரீச் ஆயிருக்கு. அங்கே கோயம்புத்தூர் இருக்கும்போது கரெக்டான ஆன் டைம்ல எடுத்திருக்காங்க. திருப்பூர் வரும்போது லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 12 நிமிஷம் டிலேவா நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிருக்கு. நம்ம கோச் வந்து பார்த்தீங்கன்னா S8 தான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பர் கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரு, இந்த ஸ்டேஷன் கவர் பண்ணுது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ட்ரெயினில் போய் பார்க்கலாங்க. ட்ரெயின் ஃபேரு, ட்ரெயினோட கோச் கம்போசிஷன்லாம் நம்ம ட்ரெயினில் போய் பார்க்கலாம். நம்ம போகிறது கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நம்ம ஏறுறது வந்து ஈரோட்லேருந்து நம்ம ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகிறது இல்லைங்க, ராமநாதபுரத்தோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாம்பன் பாலம் வேலையாயிட்டு இருக்கு. அந்த பாம்பன் பாலம் வேலையாடுற வரைக்கும் நம்ம ராமநாதபுரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து நம்ம பஸ் பிடிச்சி தான் ராமேஸ்வரம் போக போகிறோம். வாங்க நம்மளோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க டிஜிட்டலாக. இப்போ நம்ம ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஒரு 18 நிமிஷம் ட்ரெயின் டிலேவாக போயிட்டு இருக்கு. ஸ்லாக் டைம்லாம் இருக்கு. நம்ம ஆன் டைம்ல அங்கே ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் கரூர் ஜங்ஷன். இங்கிருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஒரு மணி நேரத்தில் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நைட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்.
நாம வெளிச்சமா இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் கிளாரிட்டி இருக்கிற இடத்துல பார்த்து ஷூட் பண்ணி கொடுக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல சுப்பு டிராவலாக் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சுப்பு டிராவல் வாக். இந்த கோச்சோட லைப்ரரி பாருங்க, சூப்பரா இருக்கு. ட்ரெயின் நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இந்த கோச்சோட பொசிஷன் பார்த்துடலாம். லோகோக்கு பக்கத்துல ஒரு ஜெல்லகம்பரம் கோச் இருக்கு. கடைசியில ரெண்டு ஜெல்லகம்பரம் கோச் இருக்கு. எஸ்எல்ஆர் கோச் ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்ல ஒன்று இருக்குங்க. ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா S1 இருந்து S9 வரைக்கும் இருக்குது. ஸ்லீப்பர் கோச் 9 கோச் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா B1 இருந்து B7 வரைக்கும் 7 கோச் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கொடுக்குற கோச் வந்து இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் வந்து நைட் டிரைவலா இருக்கிறதுனால இது வந்து பேட்டரி கார்டு கொடுக்கல. ஆன்போர்டில் நமக்கு சேல் பண்ணிட்டு வந்து நம்ம சேல் பண்ணி வாங்கிக்க வேண்டியதான். இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் அப்படிங்கிறதுக்கு ரேக் ஷேரிங் ஆகுங்க. அந்த வீக்லி 5 days 6 days வந்து ரெஸ்ட் இருக்கும் அந்த ரேக்கு. அந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்கோட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக போகிறதில்ல, ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகுதுங்க. ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 452 கிலோமீட்டர். நம்ம வந்து ஈரோட்ல இருக்கிறதுனால நமக்கு 352 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோம் இந்த கோச்சில். நம்ம ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுதுங்க டிராவலிங். கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது டைம். ஒரு சூப்பரான ட்ரெயின், வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். இது வீக் டேஸ்ல ஓடுறதுனால டியூஸ்டே நைட்டு ஓடிட்டு அங்க இருந்து வெட்னஸ்டே நைட் கிளம்புறதுனால இது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. ரஷ் எல்லாம் அவ்வளவா இல்லைங்க. நார்மலா ஜாம் பேக்லாம் ஆகாம ஒரு நார்மலா தான் இருக்கு. ஜெல்லகம்பரம் கோச்சு பாத்தீங்கன்னாலுமே நார்மலான கோச்சா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு மாசம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு S8ல. திரும்ப ஒரு 3 டிக்கெட் போடுறதுல S3ல தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. S8ல 3 சீட்டும் S3ல 3 சீட்டும் வந்துருக்குது. கீழே லோயர் சீட் ரெண்டும் RAC ஒரு சீட் வந்துருக்குங்க. போடும்போது கன்ஃபார்ம் ஆகாம தான் இருந்தது. வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. 13-14 வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது. நமக்கு அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது லோயர்லயே கிடைச்சிருச்சு. S1ல S3ல வந்து சீட் நம்பர் 1, 4, அப்புறம் RAC 7 கிடைச்சிருக்கு. ரொம்ப ரஷ்ஷால இல்லைங்க, நார்மலான கூட்டமாக தான் இருக்குது. வீக் டேஸ்னால கூட்டத்தை பார்க்கணும். கரூருக்குன்னு 9 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ மூர்த்திபாளையம் அப்படிங்கிற ஸ்டாப்ல அஃபீஷியல் ஆல்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. அஃபீஷியல் ஆல்ட் இல்லைங்க, ஒரு அன்அஃபீஷியல் ஆல்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்கும் போல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நின்று இருக்கு. லேட்டாக 12 நிமிஷம் வந்துட்டு இருந்தது. இப்போ ஆன் டைம் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷமா ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கரூர் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் அலர்ட் பண்ணிட்டு நம்ம கொடுப்பாங்க. வாங்கின எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நல்ல ஒரு காற்றுல விசுவிசுன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஒரு சூப்பராக இருக்கு. ஒரு 10:30 மணி ஆகுது டைமு. எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேஷன். இப்போ இந்த ட்ரெயினோட ஃபேரை பற்றி பார்த்துடலாம். கோயம்புத்தூர் டு ராமநாதபுரம் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வெறும் 150 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க, 150 ரூபா. இது ஸ்லீப்பர் கிளாஸில் போனோம்னா 275, 275 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசியில் போனோம்னா 745 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, 745 ரூபா. செகண்ட் ஏசி போகுதுங்க. அதில் செகண்ட் ஏசி ஒரே ஒரு கோச் இருக்கும். அதில் போனோம்னா 1500 ரூபாங்க, 1050 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நைட்டு ட்ராவலுக்கு நல்ல சூப்பரான ட்ரெயின், யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இப்போ 10:49 ஆகுதுங்க. நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 15 நிமிஷம் ட்ரெயின் டிலேவாக வந்துட்டு இருக்கு. அங்கே சிக்னல் போட்டதுனால இங்கே வந்து ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும், எடுத்துருவாங்க. நம்ம அடுத்து போகும்போது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். அது இங்கிருந்து ஒரு 169 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து நம்ம ரீச் பண்ண போகிறது திருச்சிராப்பள்ளி. 12:09 ரீச் ஆகுங்க. அடுத்து நம்ம இப்போ தூங்க போகிறோம். காலையில் எந்திரிச்சுன்னா விடிகால இருந்து உங்கள் ட்ரெயினை இதை கண்டினியூ பண்ணுறோம். இந்த ட்ரெயின் ஃபேர் எவ்வளோ அதான் காலையில் பார்த்துடலாம். அப்புறம் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ரூட்டு எல்லாமே நம்ம காலையில் இருந்துச்சு மார்னிங்கில் விடிகாலையில் சொல்கிறோம். எப்படியும் ஒரு 4:30க்குள்ளே நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறோம். வாங்க அப்போ போய் தூங்க போகலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம்.
குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:09 ஆகுதுங்க. ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோம். இடையில 1 மணி நேரம் நல்லா தூக்கம். திருச்சி ஜங்ஷன் பாருங்க, நைட்டு 12 மணிக்கு பாருங்க அவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு. இந்த போஸ்ட் இதோட ஸ்பீட் போஸ்ட்லாம் ஒரு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பகல் மாதிரி இருக்குங்க. நாம இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:18 ஆகுதுங்க. நம்ம ரீச் ஆகி புறப்பது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. நல்லா பரபரப்பாகவே இருக்குது. நைட்டு 12 மணிக்குமே. அப்படியே நம்ம எந்த ரூட்ல ட்ராவல் பண்றோம், எந்த ஜங்ஷனை கவர் பண்றோங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 ஹால்ட் இருக்குங்க இதுக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம ராமநாதபுரம் வரைக்கும் போகிறோம். கோயம்புத்தூரில் ட்ரெயின் எடுத்து திருப்பூர், ஈரோடு ஜங்ஷன், கரூர் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், புதுக்கோட்டை, காரைக்குடி ஜங்ஷன், தேவக்கோட்டை ரோடு, சிவகங்கா, மானாமதுரை ஜங்ஷன், பரமக்குடி, ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஹால்ட்டோட நம்ம இந்த இதை கவரேஜ் பண்ணுறோம். நல்ல நைட் ட்ரெயினில் ஒரு சூப்பரான ட்ரெயின். டைம் இப்போ 3:52 ஆகுதுங்க. 24 நிமிஷம் டிலேவர் ட்ரெயின் போயிட்டுருக்கு. நம்ம இருக்கிறது மானாமதுரை ஜங்ஷன்.